தமிழகத்தில் முழு அடைப்பு போராட்டத்தால் கேரளாவிலிருந்து தமிழகத்துக்கு இயக்கப்படும் பேருந்துகள் கன்னியாகுமரி மாவட்ட எல்லையான களியக்காவிலை வரை மட்டுமே இயக்கப்படுகின்றன. காவிரி நீர் பிரச்சினையில் தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களின் அத்தியாவசிய தேவையான கடைகள், உணவகங்கள், காய்கறி சந்தைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் பேருந்தில் பயணிகள் கூட்டம் குறைவாக உள்ளதால் வடசேரி பேருந்து நிலையம் வெறிச்சோடி காணப்பட்டது. இந்நிலையில் கேரளாவில் இருந்து நாகர்கோவில் வரை இயக்கப்படும் கேரள அரசு பேருந்துகள் கன்னியாகுமரி மாவட்ட எல்லையான களியக்காவிளை வரை மட்டுமே இயக்கப்படுகின்றன. மக்கள் ஒட்டுமொத்தமா இந்த காவேரி பிரச்சனையில தமிழர்கள் வஞ்சிக்கப்படுறதை கண்டிச்சு இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒட்டுமொத்த மக்களுக்கும் இதை ஆதரவு தெரிவித்து பெரிய வெற்றிகரமான ஒரு போராட்டத்தை இன்னைக்கு சக்சஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டீ கடைகள் கூட, அதாவது மக்களுக்கு அத்தியாவசியமான தேவைகள் கூட இன்னைக்கு கிடைக்கிறது மாதிரி இல்லை.